மகாகாலேஸ்வர் ஜோதிர்லிங்கம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவிலாகும். மேலும் இது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகும். இது சிவனின் மிகவும் புனிதமான இருப்பிடங்கள் என்று கூறப்படுகிறது. இது இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பண்டைய நகரமான உஜ்ஜைனில் அமைந்துள்ளது. இந்த கோயில் புனித நதி ஷிப்ராவின் கரையில் அமைந்துள்ளது. லிங்க வடிவில் உள்ள சிவன் சுயம்பு என்று நம்பப்படுகிறது. சடங்கு ரீதியாக நிறுவப்பட்டு மந்திர சக்தியுடன் முதலீடு செய்யப்பட்ட பிற படங்கள் மற்றும் லிங்கங்களுக்கு மாறாக தனக்குள்ளேயே சக்தி நீரோட்டங்களை பெறுகிறார். மகாகாலேஸ்வரரின் சிலை தட்சிணாமூர்த்தி என்று அறியப்படுகிறது, அதாவது அது தெற்கு நோக்கி உள்ளது. இது ஒரு தனித்துவமான அம்சமாகும். இது 12 ஜோதிர்லிங்கங்களில் மகாகாலேஸ்வரில் மட்டுமே காணப்படும் தாந்திரிக சிவநேத்திர மரபால் ஆதரிக்கப்படுகிறது. ஓம்காரேஸ்வர் மகாதேவ்ஜியின் சிலை மகாகால சன்னதிக்கு மேலே உள்ள கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. விநாயகர், பார்வதி மற்றும் கார்த்திகேயர் ஆகியோரின் உருவங்கள் கருவறையின் மேற்கு, வடக்கு மற்றும் கிழக்கில் நிறுவப்பட்டுள்ளன. தெற்கே சிவனின் வாகனமான நந்தியின் உருவம் உள்ளது. 3வது மாடியில் உள்ள நாகச்சந்திரேஸ்வரரின் சிலை நாக பஞ்சமி நாளில் மட்டுமே தரிசனத்திற்காக திறந்திருக்கும். கோவிலில் 5 நிலைகள் உள்ளன, அவற்றில் 1 நிலத்தடியில் உள்ளது. கோயில் ஒரு ஏரிக்கு அருகில் பிரமாண்டமான சுவர்களால் சூழப்பட்டு ஒரு விசாலமான முற்றத்தில் அமைந்துள்ளது. ஷிகார் அல்லது கோபுரம் சிற்ப அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பித்தளை விளக்குகள் நிலத்தடி கருவறைக்கு செல்லும் வழியை ஒளிரச் செய்கின்றன. இங்கு வழங்கப்படும் பிரசாதம் புனித பிரசாதம் மற்ற எல்லா ஆலயங்களையும் போலல்லாமல் மீண்டும் மீண்டும் வழங்கப்படலாம் என்று நம்பப்படுகிறது. காலத்தின் அதிபதியான சிவன் தனது அனைத்து மகிமையுடனும் உஜ்ஜைன் நகரில் என்றென்றும் ஆட்சி செய்கிறார். வானத்தில் உயர்ந்து நிற்கும் அதன் சிகரம், வானத்தின் கோட்டிற்கு எதிரான ஒரு கம்பீரமான முகப்பு, அதன் கம்பீரத்துடன் ஆதிகால பிரமிப்பையும் பயபக்தியையும் தூண்டுகிறது. நவீன ஆர்வங்களின் பரபரப்பான வழக்கத்தின் மத்தியிலும் கூட மகாகல் நகரம் மற்றும் அதன் மக்களின் வாழ்க்கையை ஆதிக்கம் செலுத்துகிறது, மேலும் பண்டைய இந்து மரபுகளுடன் பிரிக்க முடியாத தொடர்பை வழங்குகிறது. ராமர் கோயிலின் பின்புறம் உள்ள பல்கி துவாரத்திற்குப் பின்னால் உஜ்ஜைன் நகரத்தின் தெய்வமான அவந்திகா தேவி என்று அழைக்கப்படும் பார்வதிக்கு இந்த கோயிலில் ஒரு சன்னதி உள்ளது. இந்த ஆலயம் 18 மகாசக்தி பீடங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. சக்தி பீடங்கள் என்பவை சதி தேவியின் சடலத்தை சிவன் சுமந்தபோது அதன் உடல் பாகங்கள் விழுந்ததால் சக்தியின் இருப்புடன் கூடிய ஆலயங்களாக நம்பப்படுகின்றன. 51 சக்தி பீடங்களில் ஒவ்வொன்றிலும் சக்தி மற்றும் காலபைரவருக்கு சன்னதிகள் உள்ளன. சதி தேவியின் மேல் உதடு இங்கே விழுந்ததாக கூறப்படுகிறது, மேலும் சக்தி மகாகாளி என்று அழைக்கப்படுகிறது. புராணங்களின்படி உஜ்ஜைன் நகரம் அவந்திகா என்று அழைக்கப்பட்டது, மேலும் அதன் அழகுக்கும் பக்தி மையமாகவும் பிரபலமானது. மாணவர்கள் புனித நூல்களைப் படிக்கச் சென்ற முதன்மை நகரங்களில் இதுவும் ஒன்றாகும். புராணத்தின்படி சந்திரசேனா என்ற உஜ்ஜைனின் ஆட்சியாளர் இருந்தார். அவர் ஒரு பக்தியுள்ள சிவ பக்தராக இருந்தார். அவரை எப்போதும் வணங்கினார். ஒருநாள் ஸ்ரீகர் என்ற விவசாயி சிறுவன் அரண்மனையின் மைதானத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தான். ராஜா சிவனின் நாமத்தை உச்சரிப்பதைக் கேட்டு அவருடன் பிரார்த்தனை செய்ய கோவிலுக்கு விரைந்தான். இருப்பினும் காவலர்கள் அவரை வலுக்கட்டாயமாக அகற்றி ஷிப்ரா நதிக்கு அருகிலுள்ள நகரத்தின் புறநகர் பகுதிக்கு அனுப்பினர். உஜ்ஜைனின் போட்டியாளர்கள் முதன்மையாக அண்டை ராஜ்யங்களின் மன்னர் ரிபுதமானா மற்றும் மன்னர் சிங்காதித்யா ஆகியோர் இந்த நேரத்தில் ராஜ்யத்தை தாக்கி அதன் பொக்கிஷங்களை கைப்பற்ற முடிவு செய்தனர். இதைக் கேட்ட ஸ்ரீகர் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார். செய்தி விருதி என்ற பூசாரிக்கு பரவியது. இதைக் கேட்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். மேலும் அவரது மகன்களின் அவசர வேண்டுகோளின் பேரில் ஷிப்ரா நதியில் சிவனிடம் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார். மன்னர்கள் தாக்க தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றனர். பிரம்மாவால் கண்ணுக்கு தெரியாதவராக இருக்க ஆசீர்வதிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த அசுரன் துஷனின் உதவியுடன் அவர்கள் நகரத்தை கொள்ளையடித்து சிவபெருமானின் அனைத்து பக்தர்களையும் தாக்கினர்.
ஆதரவற்ற தனது பக்தர்களின் வேண்டுகோளை கேட்டதும் சிவன் தனது மகாகால வடிவத்தில் தோன்றி மன்னன் சந்திரசேனனின் எதிரிகளை அழித்தார். தனது பக்தர்களான ஸ்ரீகர் மற்றும் விருதியின் வேண்டுகோளின் பேரில் சிவன் நகரத்தில் வசிக்கவும் ராஜ்யத்தின் பிரதான தெய்வமாக மாறவும் அதன் எதிரிகளிடமிருந்து அதை கவனித்துக் கொள்ளவும் தனது அனைத்து பக்தர்களையும் பாதுகாக்கவும் ஒப்புக்கொண்டார். அன்று முதல் சிவன் தனது ஒளி வடிவத்தில் மகாகாலமாக சிவன் மற்றும் அவரது துணைவி பார்வதியின் சக்திகளால் தானாகவே உருவான ஒரு லிங்கத்தில் வாசம் செய்தார். சிவன் தனது பக்தர்களையும் ஆசீர்வதித்து இந்த வடிவத்தில் தன்னை வழிபடுபவர்கள் மரண பயம் மற்றும் நோய்களிலிருந்து விடுபடுவார்கள் என்று அறிவித்தார். மேலும் அவர்களுக்கு உலக பொக்கிஷங்கள் வழங்கப்படும், மேலும் சிவனின் பாதுகாப்பில் இருப்பார்கள். பர்தாரி மன்னர் கந்தர்வசேனரின் மூத்த மகன் ஆவார். மேலும் உஜ்ஜயினி ராஜ்யத்தை தேவர் இந்திரனிடமிருந்தும் தார மன்னரிடமிருந்தும் பெற்றார். உஜ்ஜயினி இன்றைய உஜ்ஜயினி மன்னராக பர்தாரி இருந்தபோது ஒரு பிராமணர் பல வருட தவங்களுக்குப் பிறகு கல்பவிருக்ஷ மரத்திலிருந்து அழியாமை என்ற பழத்தை வழங்கினார். பிராமணர் அதை தனது மன்னர் ராஜா பர்தாரியிடம் வழங்கினார். அவர் அதை தனது காதலி அழகான பிங்லா ராணி அல்லது அனங்கசேன ராஜா பர்த்ரஹரியின் கடைசி மற்றும் இளைய மனைவிக்கு வழங்கினார். மாநிலத்தின் தலைமை காவல் அதிகாரி மஹிபாலா மீது காதல் கொண்ட ராணி அவருக்கு பழத்தை வழங்கினார். மேலும் அவர் அதை மரியாதைக்குரிய பணிப்பெண்களில் ஒருவரான தனது அன்புக்குரிய லகாவுக்கும் வழங்கினார். இறுதியில் லக ராஜா மீது காதல் கொண்டதால் பழத்தை ராஜாவிடம் திரும்ப வழங்கினார். வட்டத்தை முடித்த பிறகு பின்னர் அவர் பட்டினத்தாரின் சீடரானார். அவர் முதலில் மன்னர் பரத்ஹரியுடன் சம்சாரி மற்றும் சந்நியாசி பற்றி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் உரையாடலின் போது பட்டினத்தார் அனைத்து பெண்களுக்கும் இரட்டை மனம் இருப்பதாகவும் பரமேஸ்வரியிடமும் கூட அது உண்மையாக இருக்கலாம் என்றும் கூறினார். ராஜா இந்த செய்தியை ராணி பிங்கலாவிடம் தெரிவித்தார். அவர் பட்டினத்தாரை தண்டித்து காலு மரத்தின் மேல் பகுதி பென்சில் போல கூர்மைப்படுத்தப்பட்டு முழு மரமும் எண்ணெயால் பூசப்பட்டிருக்கும். உச்சியில் உட்கார தண்டனை பெற்ற ஒருவர் 2 துண்டுகளாக உடைக்கப்படுவார். உட்கார உத்தரவிட்டார். அவர்கள் பட்டினத்தாரை கொல்ல முயன்றனர். ஆனால் காலு மரம் எரியத் தொடங்கியது. பட்டினத்தாருக்கு எதுவும் நடக்கவில்லை. ராஜா செய்தியைப் பெற்று நேரடியாக பட்டினத்தாரிடம் சென்று மறுநாள் இறக்க தயாராகும்படி கேட்டார். ஆனால் பட்டினத்தார், நான் இப்போது தயாராக இருக்கிறேன், இறக்க என்று பதிலளித்தார். மறுநாள் மன்னர் கண்ணீருடன் வந்து துறவியை சிறையில் இருந்து விடுவித்தார். ஏனென்றால் அன்றிரவு ராணி பிங்கலை குதிரை வீரர்களை காதலிப்பதை அவர் உண்மையில் கவனித்தார். அவர் தனது பேரரசை, செல்வத்தை, முழுக்கோட் உடையை கூட தூக்கி எறிந்துவிட்டு ஒரு எளிய கோவணம் உடுத்திக் கொண்டார். மன்னர் பட்டினத்தரின் சீடரானார். சிவனின் பஞ்சபூத தலங்களின் ஒரு பகுதியான வாயு லிங்கத்தைக் கொண்ட ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீகாளகஸ்தீஸ்வரர் கோயிலில் முக்தி பெற்றார். அக்காலத்தின் சிறந்த சமஸ்கிருத கவிஞரும் புஷ்யமித்ர சுங்க மன்னரின் சமகாலத்தவருமான காளிதாசர் மேகதூதத்தில் தனது படைப்புகளில் கோயிலின் சடங்குகளைப் பற்றி குறிப்பிட்டுள்ளார். மாலை சடங்குகளின் போது கலை மற்றும் நடன நிகழ்ச்சியான நாதாராதனை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். 1234-35 இல் உஜ்ஜைன் மீதான படையெடுப்பின் போது இல்துத்மிஷ் இந்த கோயில் வளாகத்தை அழித்தார். ஜோதிர்லிங்கம் அகற்றப்பட்டு அருகிலுள்ள கோடிதிர்த் குண்டாவில் கோயிலுக்கு அருகிலுள்ள ஒரு குளம் வீசப்பட்டதாக நம்பப்படுகிறது. படையெடுப்பின் போது ஜலதாரி லிங்கத்தை ஆதரிக்கும் ஒரு அமைப்பு திருடப்பட்டது. பின்னர் இது மராட்டிய திவான் ராமச்சந்திர பாபா சுக்தங்கரால் புனரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. இது மீண்டும் ஜலாலுதீன் கில்ஜி மற்றும் அலாவுதீன் கில்ஜி ஆகியோரால் தாக்கப்பட்டது. மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜைனில் உள்ள ஸ்ரவண மற்றும் பாத்ரபத மாதங்களில் நடைபெறும் ஸ்ரீ மகாகாலேஸ்வர் பாபாவின் பிரமாண்டமான மத ஊர்வலம் மகாகல் கி சவாரி ஆகும். இந்த ஊர்வலம் காவல்துறையினரால் மகாகாலருக்கு மரியாதை செலுத்துவதோடு தொடங்குகிறது. பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் தெய்வத்தின் சிலையை எடுத்துச் சென்று பாடி, நடனமாடி,
வழியில் ஆசிர்வாதம் பெறுகிறார்கள். புனித ஷிப்ரா காட்டில் சடங்குகளுடன் ஊர்வலம் முடிகிறது. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பாபாஜி கோபாலகிருஷ்ணன், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், ஹோலிஸ்டிக் லைஃப் கோச், லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச், மேனிஃபெஸ்டிவ் மெடிடேஷன் ட்ரெய்னர், ஓரா சக்கர பேலன்சிங் தெரபிஸ்ட். ஹரி ஓம் நம சிவாய. ஓம் சாய் ராம். சர்வம் சாய் மயம்.